யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் ஃபேஷன். பிரைஸ் ரொம்ப ரீசனபிள், ஒரு பெஸ்டான குவாலிட்டி வந்து நம்ம பிரதர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் டெலிவரி. டி-ஷர்ட், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட், ஃபுல் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ், 5 ஸ்லீவ் எது வேணா நம்ம பண்ணலாம். கஸ்டமைஸ் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், கார்பரேட் ஆர்டர், சோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். ஃபேப்ரிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கட்டிங், ஸ்டிச்சிங், பேக்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். பேசிக் நம்ம 70 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். கஸ்டமர் கடை ஓபன் பண்றாங்க, நான் ஒரு ஆஃபர்ல போட்டு பீஸ் விக்கணும் அப்படி சொல்றவங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் அவங்களுக்கு பக்க குவாலிட்டியா இருக்கும் இல்லையா? துணியே நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 300 ரூபாய் வரும். 300 ரூபாய்ங்கறப்ப ஒரு டி-ஷர்ட் 100 ரூபாய்க்கு கம்மி இல்லாம நீங்க எடுக்க முடியாது. 70 ரூபீஸ் கொடுக்கறோம்னா அது ஒரு சின்ன ஸ்மால் ஒரு மிஸ்டேக் வரும். அது தெரியாது, மைனர் மிஸ்டேக். குவாலிட்டி பட் எல்லாமே சூப்பரா இருக்கு இல்லையா? 70 ரூபீஸ்ல ஸ்டார்ட். 10 கலர் சார். மினிமம் 100 பீசஸ் சார். இது கடல்ல போகாதல பக்க கேரண்டி இருக்கும் இல்லையா? எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் சார். சோ கடல்லாம் போகாது. ரவுண்ட் நெக் பிரைஸ்லயே நம்ம கொடுக்குறோம். 5 ஸ்லீவ் வெறும் 110 தான். M, L, XL. சோ ஹோல்சேல்ல பெரிய வித்தியாசம்லாம் இல்ல சார். ஜஸ்ட் ஒரு 20 பீஸ் 30 பீஸ் நீங்க அந்த அளவுக்கு எடுத்து 130 வித் பாக்கெட், காலர், போலோ டி-ஷர்ட்ங்க கம்ப்ளீட் நமக்கு 130 ரூபீஸ். 130 தான் சார். நைஸ். 160 இது. L, XL, XXL 8 கலர் வரும். ஒரு 2 ஸ்டைல் 3 ஸ்டைல் எடுக்கறப்ப நீங்க மொத்தமா ஒரு 100 பீஸ் எடுத்தீங்கன்னா ஓகே. இல்ல பண்ணுவோம் சொல்லுங்க. நல்ல எப்படி இருக்கீங்க? எதுவும் பண்ணி சுமாரா இருந்திருக்கும். இன்னைக்கு எனக்கு கலெக்ஷன் வந்து பார்த்தா எல்லாமே டி-ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் பார்க்க வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தா பேசிக் நம்மளுக்கு 70 ரூபீஸ்க்கு வந்து டி-ஷர்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆல் ஓவர் டெலிவரி, ஃபேப்ரிக், கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பார்த்தா ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர். நம்ம செட்டப்பே வந்து பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ள மட்டும் தான் வந்து பண்றாங்க. சோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் யூனிட் வச்சிருக்காங்க. பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான குவாலிட்டி, ஒரு சுப்பீரியரான குவாலிட்டி, ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து நம்ம பிரதர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இருக்கிற கம்பெனி பேர் வந்து பார்த்து யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் ஃபேஷன். இவங்க திருப்பூர்ல வந்து அவைலபிள் இருக்காங்க. நம்ம பிரதர் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணாதுக்கு நீங்க நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் லெக்சரமா இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ஓகே சூப்பர். நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் ஃபேஷன். சரிங்க. இப்போ கொங்கு மெயின் ரோட் லொகேட் ஆயிருக்கு திருப்பூர்ல. நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன். நீங்க எங்க இருந்து வந்தாலும் 3 கிலோமீட்டர் தானுங்களா? ஓகே. இப்போ நம்ம கம்பெனில நம்ம என்னன்னா மேனுஃபேக்சரிங் பண்றோம் சொல்லுங்க. நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டி-ஷர்ட், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட், ஃபுல் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ், 5 ஸ்லீவ் எது வேணா நம்ம பண்ணலாம். சோ அதோட கஸ்டமைஸ் ஆர்டர், ஸ்கூல் ஆர்டர், கார்பரேட் ஆர்டர், சோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். சோ அவங்க கஸ்டமர் வந்து என்னென்ன நம்ம கேக்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது போக நமக்கு ஆர்டரும் போயிட்டு இருக்கு. ஓகே. சோ गाइस பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கட்டிங், ஸ்டிச்சிங், பேக்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். சோ செட்டப் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஹவுஸ் தெரியுதுங்களா? சோ கட்டிங் ஆன பிறகு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கட்டிங் ஃபேப்ரிக்ங்க. சோ அங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கும். பட் கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் மட்டும் தான் தெரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம கிட்ட பேசிக் என்ன பிரைஸ் இருக்கு சொல்லுங்க. சோ பேசிக் நம்ம 70 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். பேசிக் நமக்கு 70 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. சோ அது என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். இப்போ ஒரு கஸ்டமர் கடை ஓபன் பண்றாங்க, நான் ஒரு ஆஃபர்ல போட்டு பீஸ் விக்கணும் அப்படி சொல்றவங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் அவங்களுக்கு ஓகே. அது பக்க குவாலிட்டியா இருக்கும் இல்லையா? குவாலிட்டிலாம் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு சார். 70 ரூபீஸ்க்கு வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வரோம். ஒரு 20,000 பீஸ் 30,000 பீஸ் சொல்லி. சோ அத வந்து நம்ம கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் இருக்கும் அவ்வளவுதான். ஓகே சார். அது நம்ம ஏன்னா ஒரு துணியே நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 300 ரூபாய் வரும். சோ 300 ரூபாய்ங்கறப்ப ஒரு டி-ஷர்ட் 100 ரூபாய்க்கு கம்மி இல்லாம நீங்க எடுக்க முடியாது. 70 ரூபீஸ் கொடுக்கறோம்னா அது ஒரு சின்ன ஸ்மால் ஒரு மிஸ்டேக் வரும். அது தெரியாது, மைனர் மிஸ்டேக் தெரியாது. சோ எக்ஸ்போர்ட்ல இருந்து எடுக்கிறது குவாலிட்டி பட் எல்லாமே சூப்பரா இருக்கு இல்லையா? ஓகே. சாம்பிள் பார்க்கலாங்களா? ஸ்டார்டிங் நம்ம வந்து ரவுண்ட் நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. பேசிக் என்ன பிரைஸ் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 70 ரூபீஸ்ங்களா? 70 ரூபீஸ். ஓகே. 10 கலர் சார் இது. ஓகே. இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் லாட். 70 ரூபீஸ் தானுங்களா? ஓகே. என்னன்னா சைஸ் வரும் சொல்லுங்க. சார் சைஸ் எல்லாமே இதுல மிக்சிங் தான். M, L, XL, XXL வரைக்கும் உங்களுக்கு மிக்சிங்கா தான். ஓகே. 70 ரூபீஸ் தானுங்களா? 70 ரூபீஸ். ஓகே. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பீஸ் சார். சரிங்க. ஏன்னா கொஞ்சம் காஸ்டிங் கம்மியா வரனால ஓகே. சோ 100 பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது கடல்ல போகாதல பக்க கேரண்டி இருக்கும் இல்லையா? எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான். சோ கடல்லாம் போகாது. ஓகே. அடுத்து நமக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரவுண்ட் நெக் பிரைஸ்லயே நம்ம கொடுக்குறோம் 5 ஸ்லீவ். ஓகே. இது பாத்தீங்கன்னா வெறும் 110 தான். 110 ரூபீஸ் தானுங்களா? வாவ் நைஸ். டவுன் ஷோல்டர் நம்ம கட்டன் ஸ்மால் ஜஸ்ட் நமக்கு 110 ரூபீஸ் மட்டும் தான். சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன். 6 கலர் வரும் சார். ஓகே. 3 சைஸ் வரும். ML XL பாத்தீங்கன்னா M, L, XL 110 ரூபாய். 110 ரூபீஸ். பட் நம்ம கிட்ட only ஹோல்சேல் ஆஜி. இல்ல ஹோல்சேல் தான். ஓகே. சோ ஹோல்சேல்ல பெரிய வித்தியாசம்லாம் இல்ல சார். ஜஸ்ட் ஒரு 20 பீஸ் 30 பீஸ் நீங்க அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளைன் எப்பவும் போல நம்ம ரெகுலர் ப்ளைன் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபீஸ்ங்களா? வித் பாக்கெட், காலர், போலோ டி-ஷர்ட்ங்க. உங்களுக்கு 130 ரூபீஸ். குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான். எல்லாமே கம்ப்ளீட் நமக்கு 130 ரூபீஸ். ஃபேப்ரிக் எல்லாம் ஃபீலிங் நல்லா இருக்கும். ஓகே. கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கும். கம்ப்ளீட் நமக்கு 130 ரூபீஸ். 130 தான் சார். வாவ் நைஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லெஸ்ன லோகோ. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. 160 இது. 160 ரூபீஸ்ங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா L, XL, XXL.
பாருங்க 3 சைஸ். ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கலர் வருது. சரிங்க. சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 25 பீசஸ் தான் எல்லாமே நமக்கு. ஒரு ஸ்டைல் எடுத்தீங்கன்னா 25 பீஸ். அவ்வளவுதான், நீங்க அதுக்கு மேல எடுக்க வேண்டியது இல்ல. ஓகே. சோ ஒரு 2 ஸ்டைல் 3 ஸ்டைல் எடுக்கிறப்ப நீங்க மொத்தமா ஒரு 100 பீஸ் எடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே. கையில எல்லாம் ரிப் கொடுத்திருக்காங்க பிளஸ் ஆப்போசிட் கலர். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டன்ஸ் மாடல். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டன்ஸ் பார்டர் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்திருப்போம். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 6 கலர் 3 சைஸ். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 பீஸ் எடுத்தீங்கன்னா போதும். சரிங்க, அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான். ஓகே. இந்த ஸ்டைல்ல 20 பீசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். ஓகே. பட் எல்லாமே செட் வைஸா இருக்கும் இல்லையா? செட் வைஸ் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஷார்ட்ஸ்ங்களா? என்ன ஷார்ட்ஸ். ஓகே. இது வந்து என்ன ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாய் தான். ஓகே. 110 110 தான். லோகோ வந்துரும், அந்த பீசிங் ஸ்டிக்கர் வந்துரும். ஓகே. சோ எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். சரிங்க. இது வந்து வெறும் பாத்தீங்கன்னா 110 தான். 110 ரூபாய் 3 சைஸ் இதுல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேண்ட். இது என்ன பேண்ட் தான்? இது என்ன லைக்ரா பேண்ட் தான். ஓகே. சோ இங்க வந்து லோகோ இருக்கும். சோ அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீசிங் ஸ்டிக்கர் இருக்கும். ஓகே. சோ அப்புறம் ரோப்பும் நல்ல குவாலிட்டியான ரோப் தான் போட்டுருக்கோம். பீஸ் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கோம். சோ இது 5 கலர் தான், 3 சைஸ். இது மினிமம் எம்ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 பீஸ். 15 பீஸ் எடுத்தா போதுங்களா? ஓகே. பேண்ட்ல நீங்க 15 பீஸ் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதுதான் நமக்கு ஐட்டம் நிறையா இருக்குது, மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ எல்லா மாடல்ஸையும் நம்ம காட்டணும்னா நம்ம வீடியோ வந்து ஆஃப் எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன போயிட்டு இருக்கோ அதை மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே. அப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ வாய் மெசேஜோ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்மகிட்ட இருக்க டோட்டல் ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்கள் எந்த ஐட்டம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஈச் ஐட்டம் வந்து ஈச் ஸ்டைல் வந்து 25 பீஸ். இன்னும் 25 பீஸுங்களா? ஓகே கேஷ். நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி கட்டிங் பண்ணி தெரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீட் இது எல்லாமே கட்டிங் ஆன பீஸ் மட்டும் தாங்க. ஸோ கம்ப்ளீட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கொடுக்கு பார்த்தீங்க, இது எல்லாமே கட்டிங் பீஸ் தாங்க. கட்டிங் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் தாங்க. ஸோ பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு 70 ரூபீஸ்லேருந்து கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரீமியம் மட்டும் தாங்க. பட் ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் மட்டும் தாங்க. நம்ம திருப்பூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீஜனல் மேனுஃபேக்சரிங் கொண்டு சொல்லிக்கலாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.